வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சேமியா பொங்கல் செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திட்டமான தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதையும் திட்டமாக தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. சேமியா உதிரியாக இல்லாமல் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியாவை நல்லா வெந்துருச்சு. இப்போ பச்சைப்பயிரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சைப்பயிரும் நல்லா வெந்திருக்கு, நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த பச்சைப்பயிறு எடுத்து வேக வச்ச சேமியாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு மிளகு சீரகம் தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு 2 பச்சை மிளகாய், துருவன இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். அதை எடுத்து சேமியா பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான சேமியா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாம். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். நமக்கு பச்சை பயிரும் சேமியாவும் வேகிறதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கான தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.